12th business studies 18th lesson internal trade அதுல 18.3 middlemen in internal trade. அதாவது internal tradeனா என்னன்னாக்கா நாட்டுக்குள்ள நடக்கிற ட்ரேடு இன்டர்னல் ட்ரேடு. ஸோ நாட்டுக்கு வெளியே நடக்கிற ஒரு கண்ட்ரிக்கு நடக்கிற ட்ரேடு வந்து எக்ஸ்டர்னல் ட்ரேடு, கண்ட்ரிக்குள்ளேயே நடக்கிறது வந்து இன்டர்னல் ட்ரேடு. அதில் வந்து மிடில் மேன் நடுவில் இருக்கிற புரோக்கர்ஸ் மாதிரி இருக்காங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம் என்னன்ட்டு. Both wholesalers and retailers act as the link between producers and consumers in the chain of distribution products. They are called middlemen as they come in the middle, either between the producer and consumer in the chain of the distribution product. ஸோ ஒரு பொருள் நம்ம வாங்கணும் அப்படின்னா டைரெக்டாக நம்ம அது மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க வாங்குறதுல வாங்க முடியாது. அது நம்ம கைக்கு வரணுன்னாக்கா அது நிறைய நம்ம கைக்கு வரணுன்னாக்கா நிறைய பேர் தாண்டி தான் அந்த ப்ராடக்ட் வருது. அந்த நிறைய பேரை தாண்டி வர்றது பேர் தான் மிடில் மேன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருளாகட்டும் நம்ம டைரெக்டாக இவங்ககிட்ட இருந்து மேனுஃபேக்சர்லேருந்து வாங்க முடியாது. அது வந்து ஹோல்சேலருக்கு போகும். அது மேனுஃபேக்சர் ஹோல்சேலருக்கு விற்பாங்க. அந்த ஹோல்சேலர் பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் விற்பாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரீட்டைலர்ஸ்க்கு விற்பாங்க, இல்லை லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு விற்பாங்க. ஸோ இத்தனை கை மாதிரி தான் நமக்கு ஒவ்வொரு பொருளும் நம்ம வீட்லேயே நம்ம யூஸ் பண்ணுற விஷயங்களும் இருக்குது. இதுதான் மிடில் மேன். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, செயின் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்னது தான் செயின் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். அது என்னன்னு சொல்கிறான்னு பார்ப்போம். The middlemen provide useful service to both producers and consumers. For the producers, they free him in the complexities of arranging the transport, warehousing, financing, and marketing of his products to a large extent. The responsibility of the producers gets limited to producing the product. Largely, all efforts to sell and distribute the same are taken up by these middlemen. For consumers too, these middlemen are beneficial as they make a product available at the place at the time of convenience to them. Now let us learn in detail the role and wholesalers and retailers in the chain of distribution. சரி, இந்த chain of distribution என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ப்ரொடியூசர் கிட்ட இருந்து கன்சூமருக்குள்ள கிட்ட கை வர்றதுக்கு அந்த ப்ராடக்ட் வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிடில் மேனுங்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. இவங்க அந்த இவங்களுக்கு யாரு ஹோல்சேலருக்கும் ஹெல்ப் பண்றாங்க, அதே மாதிரி கன்சூமர்ஸ்க்கும் ஹெல்ப் பண்றாங்க. எப்படி ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா, ஹோல்சேலர் தட் இஸ் அந்த மேனுஃபேக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராடக்ட்ஸ் மட்டும் செஞ்சிடறாங்க. அது எப்படி மக்கள் மத்தியில் போகுது மார்க்கெட்ல? பிகாஸ் இந்த ஹோல்சேலர்ஸ் வந்து வாங்கி இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்றதுனால மக்கள் கையில போகுது. ஸோ இது பெரிய ஹெல்ப்பா இருக்கு அந்த ப்ராடக்ட் தயாரிக்கிறவங்களுக்கு, சரியா, மேனுஃபேக்சரர்ஸ்க்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இவங்க இந்த கஸ்டமருக்கு என்ன மாதிரி ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிள் ஆகிறதுக்கு ஒரு காரணமா இருக்கிறது யாருன்னா மிடில் மேன் ஒன்று. இன்னொரு பாயிண்ட், அந்த ஹோல்சேலர்ஸ்க்கு இவங்க மேனுஃபேக்சர்ஸ்க்கு இவங்க எப்படி ஹெல்ப் பண்றாங்கன்னா இந்த மிடில் மேனு ஃபினான்ஸ் விஷயத்துலையும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஃபினான்ஸ் விஷயம்னாக்கா டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும், அந்த பொருளை வந்து அவங்க குடவுனுக்கு எடுத்துகிட்டு போகிறது, வேர் ஹவுசிங்கில் வைக்கிறது, அப்புறம் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது, அப்புறம் ஃபினான்சிங். ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க வந்து இப்போ நீங்கள் ஒரு மேனுஃபேக்சர்லேருந்து பொருள் வாங்குறீங்கனாக்கா ஒரு அட்வான்ஸ் மாதிரி கொடுத்து தான் வாங்கும். அது மூலமாக அந்த மேனுஃபேக்சருக்கு கொஞ்சம் கையில் காசு நிற்கும். அதே மாதிரி கன்சியூமர்ஸ்க்கு இவங்க சில டைம் கிரெடிட் கொடுப்பாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நோட்டு போட்டு வச்சுப்பாங்க. அதில் வந்து மாத கணக்கில் வந்து நம்ம வீட்டில் நம்ம அம்மாவோ அப்பாவோ வந்து போய் அந்த மளிகை கடைக்கு வந்து இது கொடுத்துட்டு வருவாங்க, கணக்கு தீர்த்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில இடத்துல நடக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கறதுனால இந்த மிடில் மேன் அந்த மேனுஃபேக்சர்ஸ்க்கும் கன்சியூமர்ஸ்க்கும் இவங்க ஒரு நிறைய நல்லது பண்ணுறாங்க. இது மூலம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.